இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். அனைவரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பாயிண்ட் நம்பர் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்கு ஒரு பரலோக அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பரலோக அமைப்பை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்னும் 21ஆம் அதிகாரத்திலும் ஒரு பரலோக அமைப்பை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 22ஆம் அதிகாரத்திலும் ஒரு பரலோக அமைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த பரலோக அமைப்பை பாருங்க. ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவும் அமர்ந்திருக்கிறார். இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. பாருங்க, அது ஜீவ தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான பிரகாசமான ஒரு நதி புறப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதி? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அருமை இரட்சகர் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த ஜீவ தண்ணீர் வேறொன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அப்போ பாருங்க, ட்ரினிட்டி, திருத்துவம் தான் இந்த வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் தேவனும் அமர்ந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவும் அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது H2O வாட்டர் அல்ல, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்பது தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பிதா, குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். நதி புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் நாம் தண்ணீரை நினைவில் கொள்ளக்கூடாது. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த நதி தான் அங்கு இருக்கிறார். அவர் தான் நதியை போல உலாவுகிறார், நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், நான் தான் தாவீதின் சந்ததி, தாவீதின் வேர்.
ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். கவனிங்க, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். நல்ல கவனிங்க, 66 புத்தகங்களை உள்ளடக்கியது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். குறிப்பாக 66வது புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதிலும் குறிப்பாக முழு வேதாகமத்திலே கடைசி அதிகாரம் தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். அதில் இந்த 16, 17 2 வசனங்களை பாருங்க. விருப்பம் இருந்தால் வரக்கடவன், தாகம் இருந்தால் வரக்கடவன். அப்படி தாகத்தோடு விருப்பத்தோடு வந்தால் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்கு நான் தருவேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தான் இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய அசைபாடுதலை நாம் கேட்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அவர் நம்மை நிரப்புகிறார். ஆனால் இந்த 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவர் என்ன குறிப்பிடுகிறார்? ஏற்கனவே நான் சொன்னேன், 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் சிங்காசனத்திலே தேவனும் அமர்ந்திருக்கிறார், இயேசுவும் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து தான் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவராகிய நதி புறப்பட்டு வருகிறது. இந்த பரிசுத்தாவியானவராகிய நதிக்கு அருகிலே நீங்களும் நானும் வர வேண்டுமானால் இந்த பரலோக பாக்கியமாகிய அந்த பிதா குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்திற்கு அருகிலே நாம் கடந்து போக வேண்டுமானால் இயேசு அழைக்கிறார். விருப்பம் இருக்கிறதா, தாகம் இருக்கிறதா, இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரிடத்திற்கு வாருங்கள், அதாவது பரலோகத்துக்கு வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு தான். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கு? அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு செல்ல தாகமா இருக்கிறேன் என்கிற ஆசை எவ்வளவு பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. எத்தனை வயதாகவும் இருக்கலாம், சிறு வயதாகவும் இருக்கலாம், நடுத்தர வயதாகவும் இருக்கலாம், இன்னும் 80 வயதிற்கு மேலேயும் இருக்கலாம். எந்த வயதாக இருந்தாலும் எப்பொழுதும் நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் பரலோகம் செல்ல வேண்டும், அங்கு போய் நான் பிதாவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பார்க்க வேண்டும், அந்த திரியேக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பமும் தாகமும் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் சென்றடைய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அந்த 5 வசனத்தையும் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோமே. அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நதியை போல புரண்டு ஓடுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவராகிய நதிக்கு இரு பக்கத்திலும் ஜீவ விருட்சம் இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, இந்த சிங்காசனத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இருக்கிறதே, அதான் பரலோக நகரம். அந்த பரலோக நகரத்தின் மையப்பகுதியில் தான் இந்த சிங்காசனம் இருக்கிறது. இந்த பரலோக நகரத்தின் மையப்பகுதியிலும் ஜீவ விருட்சம் இருக்கிறதாம். நன்கு கவனிங்க. பரலோகமாகிய இந்த நகரத்தின் மத்தியிலும் ஜீவன் உள்ள விருட்சம் இருக்கிறது. ஜீவ தண்ணீராகிய நதி, பரிசுத்தாவியானவராகிய நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே, அந்த பரிசுத்தாவியானவராகிய நதிக்கு இந்த பக்கத்திலும் ஜீவ விருட்சம், இந்த பக்கத்திலும் ஜீவ விருட்சம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே ஆதாமை கொண்டு போய் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே. அப்ப ஏதேன் தோட்டத்திலே 3 விதமான விருட்சங்கள். ஒன்று சகல விருட்சங்கள், சரிதானா? நார்மலா மனிதன் சாப்பிடக்கூடிய அனைத்து பழ வர்க்கங்கள், சகல விருட்சங்கள். குறிப்பாக 2வது சொல்லுகிறார் ஜீவ விருட்சம், அதையும் ஏதேனில் வைத்திருக்கிறார். 3வது மனிதனை சோதிக்க, மனிதனை டெஸ்ட் பண்ண நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 3 விதமான விருட்சங்களையும் ஏதேனிலே ஆண்டவர் வைத்திருந்தார். வாசிக்கலாம் 15ஆம் வசனத்திலிருந்து 15. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி,
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஓகே, நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை மட்டும் புசிக்க வேண்டாம். அது தவிர ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், சக விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் ஏன் வைத்தார்? ஆண்டவர் மனிதனையும் மனுஷையும் உண்டாக்கிய போது சாவாமை உள்ளவர்களாகத்தான் உண்டாக்கினார். சரிதானா? பசிக்காக சகல விருட்சங்கள். சரிதானா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஏன்? அவனை சோதிப்பதற்காக. ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை ஏன் ஆண்டவர் அங்கு வைத்தார் என்று சொன்னால், அதை சாப்பிடும்போது மரணமே இருக்காது. அல்லேலூயா. ஆகினால்தான் அதை வைத்திருந்தார். ஆனால் இவன் தேவன் வைத்த அந்த சோதனையில் இருவரும் வீழ்ச்சியை சந்தித்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் புசித்தார்கள். ஆகையினால் இப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே, இவன் நல்ல கவனிங்க. மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம்தான், அவனுடைய பாவத்தின் நிமித்தம்தான் இப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இவன் பாவியாக மாற்றப்பட்டு விட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால் இவனுக்கு மரணமும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலிலே இவனை மறுபடியும் இந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தால் இவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் புசிப்பான். அப்பொழுது இவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். வேண்டாம், என்னுடைய கற்பனை இவன் மீறிவிட்டான் அல்லவா? இவனை இனிமேல் இந்த ஏதேன் தோட்டத்திலே நான் வைக்கக்கூடாது. இவனுக்கு மரணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இவன் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஆகையால் ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் பறித்து சுவைக்காமல் இருக்க அவனை நான் வெளியே அனுப்புவேன் என்று ஆண்டவர் தீர்மானித்துத்தான் அவனை வெளியே துரத்தி விடுகிறார். தப்பி தவறி உள்ளே வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் சாவாமை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்காகவே தோட்டத்தை அவர் காவல் பண்ணினார். சுடரொளி பட்டயத்தை வைத்தார். கேருபீன்களை வைத்து காவல் பண்ணினார். இந்த ஆதாம் ஏவாளின் நிமித்தம்தான் அவர்கள் மட்டுமல்ல, நாமும் இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்திருக்கிறோம். அந்த கனி இருந்தால் நமக்கு சாவே வராது, என்றென்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அதை ஆதாமும் இழந்தான், ஏவாளும் இழந்தாள். அவர்கள் மூலம் நாமும் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். நமக்கு சாவு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஆண்டவர் பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பரதீசு என்னப்பட்ட இடத்துல இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ ஏதேனில் இருந்து இவர்கள் துரத்தப்பட்டார்கள், ஜீவ விருட்சத்தின் கனி இழந்தார்கள். அது நிமித்தம் நாமும் இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்காகவே பரதீசு என்கிற இடத்துல வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பார்த்தால் 3ஆம் வானத்திற்கு மேலே தான் பரதீசு என்னப்பட்ட இடம் இருக்கிறது. இந்த பரதீசுக்கு நீங்களும் நானும் எப்பொழுது செல்ல முடியும்? அதுவும் நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இயேசுவும் மனம் திரும்பிய கள்ளனும் மரித்த
அடுத்த கணம் சென்ற இடம் பரதீசு. அதுபோலத்தான் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக அல்லது பரிசுத்தவாட்டிகளாக வாழ்ந்து இந்த பூமியிலே மரிக்கும் போது அடுத்த கணம் பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற பரதீசு என்கிற இடத்திற்கு நாம் செல்லுவோம். அங்கு ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நாம் புசிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லுகிறார். நம்ம அதே 22ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அந்த பரலோக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் யோவான் மூலம் என்ன எழுதி தெரிவிக்கிறார்? நமக்கு அந்த ஜீவவிருட்சத்தின் மேல் நமக்கு ஒரு அதிகாரம் வந்து அதை பற்றி நாம் சுவைக்க அந்த பரலோக நகரத்திற்குள் வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்ய வேண்டும். சரிதானா? இப்போ 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமே, அது பரதீசு அல்ல, இது பரலோகம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம், பரதீசு, அங்கு ஜீவவிருட்சத்தின் கனி இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தாலே அந்த இடத்திற்கு போய்விடுவோம், ஜீவவிருட்சத்தின் கனியை நாம் புசிப்போம். அதனை தொடர்ந்து இயேசுவின் வருகைக்கு பின்னர், நியாய தீர்ப்புக்கு பின்னர் தான் நாம் பரலோகமா நரகமா என்கிற ஒரு காரியத்திற்கு வருகிறோம். இதான் பெர்மனன்ட் பிளேஸ். பரலோகமும் நித்திய வாழ்வு தரும் இடம், நரகம் நித்திய அழிவுள்ள ஒரு இடம். அப்போ பரலோகம் என்கிற நித்திய வாழ்வு தரும் இடம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்காசனத்திலே தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார் நதியை போல. இந்த பரலோக நகரத்தின் மத்தியிலும் ஜீவவிருட்சம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதியின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜீவவிருட்சம் இருக்கிறது. பரதீசில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் ஜீவவிருட்சத்தின் கனி இருக்கிறது. இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை பரலோகத்திலே சுவைப்பதற்குத்தான் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்ய வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நாம் வாழ வேண்டும். எது கற்பனை நமக்கு தெரியும், ஆனாலும் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். பழைய கற்பனையே உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. கற்பனையும் வசனமும் ஒன்றுதான். இந்த வேத புத்தகத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் கற்பனையே, அனைத்து கற்பனையும் வசனமே, ரெண்டும் ஒன்றுதான். அப்ப வேத புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை பிரசங்கத்தின் மூலமாக நாம் கேள்விப்படுகிறோம். அதை நாம் கை கொள்ளுகிற பொழுது பரலோகத்திலே ஜீவவிருட்சத்தின் கனியை நாம் புசிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஏனோடு என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். பொன்னகர் மேடையில் என் நேரம் பாடலாம், பொன்னகர் மேடையில் என் நேரம் பாடலாம், கிண்ணறம் தம்புரு வீணை இன்னிசை கேட்கலாம், கிண்ணறம் தம்புரு வீணை இன்னிசை கேட்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். கரம் தட்டி பாடலாம். அங்கு ஜீவ தண்ணீர், அங்கு ஜீவ விருட்சம் இருக்கிறது. அந்த கனியை நாம் புசிக்கலாம்.
ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ நதியில் குளித்து களிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். தங்க கிரீடம் மேலுண்டு, தங்க கிரீடம் தலையில் அணியலாம், தங்க கிரீடம் தலையில் அணியலாம், சிங்காசனத்தினின்று ஜெய கீதம் பாடலாம், சிங்காசனத்தினின்று ஜெய கீதம் பாடலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். நாம் ஆளுகை செய்வோம் என்று போடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் சொல்கிறத பார்த்து கொண்டே இருங்களேன். சிங்காசனம் இருக்கிறது பரலோகத்திலே, அதிலே தேவன் அமர்ந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டினவராகிய இயேசு அமர்ந்திருக்கிறார், ஜீவ தண்ணீராகிய நதி போல பரிசுத்தாவியானவர் பாய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நதியின் இரு பக்கங்களிலும் ஜீவ விருட்சம் இருக்கிறது, அந்த நகரத்தின் மத்தியிலும் ஜீவ விருட்சம் இருக்கிறது, மாதந்தோறும் கனிகளை தரும். புரியலை, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே இருந்தால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம், அங்கே போனால் மாதம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது ஒரு ஹெவன்லி மந்த், அங்கே போய் பார்ப்போம். மட்டுமல்ல, அந்த ஃப்ரூட்ஸை பாருங்கள், வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், 12 விதமான. இங்கே உள்ள நம்பர்ஸ் தான் அங்கே இருக்குமா? நிச்சயம் அப்படி இருக்காது. 1, 2, 3 அந்த 12 தெரியலை. அப்போது அநேக விதவிதமான ஜீவவிருட்சங்கள் அங்கே இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? மட்டுமல்ல, அந்த ஜீவவிருட்சத்தின் இலைகளை பாருங்கள், மருந்தாக இருக்கிறது. இந்த பூமியிலே அநேக வியாதிகள் வந்து போகிறது. ஏன் சில வியாதிகள் மறிக்கும் வரைக்கும் நம்மை தொடரத்தான் செய்கிறது. ஆனால் அங்கு போன பின்னர் வியாதி கிடையாது. ஏன் வியாதி கிடையாது? அங்கு உள்ள ஜீவவிருட்சத்தின் இலைகளை நாம் தொடுகிற பொழுது, அதை நாம் புசிக்கிற பொழுது வியாதிகளே வராதாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தொடர்ந்து அங்கு வாசித்து பாருங்கள். அந்த வேத பகுதியில் ஒரு சாபமும் கிடையாதாம். இங்கு பலவிதமான சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. அங்கு சென்ற பின்னர், அந்த பரலோக நகரத்திற்குள் நாம் சென்ற பின்னர் ஒரு சாபமும் நமக்கு கிடையாது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஒளி கொடுக்க சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இங்கே இல்லையாம், தேவனே நம்மில் வெளிச்சமாக பிரகாசிப்பாராம். அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிக்கிறார்கள். ஊழியக்காரர் என்ற உடனே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் அது பொருள் அல்ல. அவருடைய அடியவர்கள், அவருடைய வேலைக்காரர், நம் அனைவருமே ஊழியக்காரர்கள். சரிதானா? அங்கு போய் அவரை நாம் சேவிக்கிறோம். இப்பொழுது விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை நாம் வர்ஷிப் பண்ணுறோம். அங்கு போய் தரிசித்து அவரை நாம் வர்ஷிப் பண்ண போகிறோம். தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியில் இடப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். வெளி 22 6 முதல் 9 வரைக்கும். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பாருங்க, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் உண்மையானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பரலோக அமைப்பை முதல் 5 வசனத்தில் பார்த்தோமே, இவ்வனைத்தும் உண்மையானது என்று இயேசு சொல்லுகிறார், சத்தியமானது என்று இயேசு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின்
கர்த்தனாகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஓகே, இவைகள் எல்லாம் சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது என்பதைத்தான் தூதன் மூலம் யோவானுக்கு தெரிவித்தார். அவன் நமக்கு தெரிவித்திருக்கிறான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் கை கொண்டால் நீங்க தான் பாக்கியவான்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட, இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். தொழுதுகொள் என்றான். நல்ல கவனிங்க. இப்ப யோவான் பார்க்கிறான், இவ்வளவு மகத்துவமான காரியங்களை இந்த தூதன் எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறானே, இவனை வணங்குவோம், காலிலே விழுகிறான். அப்போ தூதன் சொல்றான், விழாதப்பா, தீர்க்கதரிசிகளை போல, கர்த்தருடைய ஊழியக்காரரை போல, ஏன் இந்த வசனங்களை கை கொள்ளுகிற பிலீவர்ஸ், விசுவாசிகளை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான், என் காலில் விழாத, தேவனை தொழுதுகொள். ஏற்கனவே ஒரு நிகழ்வு இது போல நிகழ்ந்திருக்கிறது. வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அந்த தூதனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். அப்போ 19ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம், 22ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். யோவான் தூதனுடைய காலிலே விழுகிறான். தூதன் அதை ஏற்க மறுக்கிறான். நான் தேவன் அல்ல, நான் கர்த்தர் அல்ல, நான் இயேசுவும் அல்ல, நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், என் காலில் விழாத. பல வேளைகளிலே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஊழியரின் கால்களிலே சிலர் விழுகிறார்கள். அவசியமில்லை. பல வேளைகளிலே வயோதிபர்களின் கால்களிலே விழ வேண்டும், அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும், அநேகர் விழுகிறார்கள். அவசியமில்லை. பெற்றோர்களின் கால்களிலே விழ வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவசியமில்லை. திருமணத்தின் போது மணமகனோ மணப்பெண்ணோ அநேகரின் கால்களிலே விழுகிறார்கள். எவரின் கால்களில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. தூதனே சொல்றான், என் காலில் விழுவது வீண், தேவனுடைய காலிலே விழு. கரங்களை தேற்றி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கொர்நேலியு சீமோன் பேதுருவின் பாதத்திலே விழுகிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், எழுந்துரும், நானும் உம்மை போல ஒரு மனுஷன்தான். சரிதானா? எவருடைய கால்களிலும் நாம் விழ வேண்டிய அவசியம் இல்லை. காலில் விழ வேண்டிய ஒரு ஆசை இருந்தால், வானம் ஆண்டவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பாதத்தில் இயேசுவேன்னு சொல்லி விழுங்க, பாதத்தை கட்டி பிடித்து கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல பங்கு கிடைக்கும். கரங்களை தட்டி நடக்கும் மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் அடிக்கடி பாடுகிற பாடல் தான் எஃப் ஷார்ப். நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான கரிசனம், நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. பாயிண்ட் நம்பர் 3, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளி 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். கவனிங்க, முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் கூறுகிறார் யோவானை பார்த்து, யோவானே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்களை முத்திரை போட வேண்டாம். ஏன்? காலம் சமீபித்து விட்டது. வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து, இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எதை முத்திரை போடணுமா? இந்த புத்தகத்தை, இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி, அநேக மக்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். இவன் பாருங்க, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலே, இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை முத்திரித்து விடு, முத்திரை போட்டு விடு. இதை மக்களுக்கு நீ சொல்லாதே, இதனுடைய கருத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தாதே, மக்கள் அங்கும் இங்கும் ஓடி திரியட்டும். ஏன் அப்படி சொல்றார்? காலம் சமீபிக்கவில்லை, சரிதானா? இன்னும் வெகு காலம் இருக்கிறது ஆண்டவருடைய வருகைக்கு. தானியேல் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்டைரக்டாக சொல்கிறாரு, என் வருகைக்கு இன்னும் வெகு காலம் இருக்கிறதப்பா, இப்போதைக்கு இந்த செய்தி இந்த மக்களுக்கு அவசியம் இல்லை. நான் காண்பிக்கிற இந்த தரிசனங்களை அல்லது இந்த சொப்பனங்களை அல்லது இந்த தீர்க்க தரிசன காரியங்களை நீ எழுதிக்கொள், ஆனால் இந்த புத்தகத்தை முத்திரை போட்டுவிடு, மக்களுக்கு நீ எடுத்து இயம்ப வேண்டாம், அறிவிக்க வேண்டாம். அப்படி சொன்ன ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் யோவானை பார்த்து சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் உனக்கு இப்பொழுது நான் வெளிப்படுத்தி விட்டேன், இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம். ஏன்? காலம் சமீபித்து விட்டது. கரங்களை தட்டாண்டுக்கு மகிமை செலுத்துங்க. தானியேல் வாழ்ந்த காலத்திலே காலம் சமீபிக்கவில்லை, ஆகையால முத்திரை போடு என்று சொன்னார். இன்றைக்கு காலம் சமீபித்து விட்டது, அதனால முத்திரை போடாதே. சரிதானா? பொதுவாக மனித இயல்பு என்ன? நீ முத்திரை போடு என்று சொன்னால் வேண்டாம், அதை நான் சொல்லுவேன். அதுதான் மனித இயல்பு. முத்திரை போடாதே என்று சொன்னால் நான் அதில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துவேன் என்கிற எண்ணம் தான் மனித எண்ணம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எல்லாருக்கும் அறிவிப்பான், அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? வேண்டாம், நான் முத்திரை போடுவேன். இப்படி தான் இருக்கக்கூடாது. அவர் இப்படி சொன்னால் அப்படி, அப்படி சொன்னால் இப்படி, அப்படி இருக்கக்கூடாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நல்ல கவனிங்க, அநேக மக்களால், அநேக ஊழியர்களால், ஏன் நம்மாலும் கூட இன்றும் முத்திரை போடப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்பது கிடையாது, நாம் முத்திரை போட்டிருக்கிறோம். அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்த இந்த தகவல்களை வெளியே நாம் சொல்லுவதே கிடையாது. ஏன்? நாம் அதை முத்திரை போட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு 7ஆம் தேதி, இன்று வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 40 கோடி மக்கள் அந்த 3 நதிகள் சங்கமிக்கிறதே அந்த கங்கை நதியிலே நீராடி இருக்கிறார்கள். எதற்காக? 2 காரியம். ஒன்று, இதிலே மூழ்கினால் பாவம் தொலையாதா என்கிற ஒரு எண்ணம். 2வது, இந்த பூமியிலே மறுபடியும் நான் பிறந்து கொண்டே இருக்கக்கூடாது, பிறவா நிலை எனக்கு வேண்டும், ஒரு முக்தி வேண்டும், ஒரு சொர்க்கம் வேண்டும். ஆகையினால் இதிலே நான் மூழ்கினால் மறுபிறப்பு, மறுபடியும் பிறந்து அந்த நிலை எனக்கு வராது என்கிற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. ஆகையினால் மனிதன் மூழ்குகிறான். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன், அவ்வளோ மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அறிவு வளர்ந்திருக்கிறது, ஞானம் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எவ்வளோ மிஷனரிகள் செயல்படுகிறார்கள், எவ்வளவோ சுவிசேஷகர்கள் செயல்படுகிறார்கள். நாமும் இயன்ற மட்டும் செயல்படுகிறோம். ஆனால் செய்தி ஊடகங்கள் சொல்லுகிறது 40 கோடி மக்கள் இன்று வரைக்கும் அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்னாலும் உங்களாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முத்திரை போடப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இயேசு கூறுகிறார், யோவானே, இந்த புத்தகத்தை முத்திரை போட்டு விடாதப்பா, காலம் சமீபித்து விட்டதப்பா. நீங்களும் நானும் எவ்வளவு வேகமாக இந்த இயேசு வரப்போகிறார். ஒரு பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு, ஒரு நரகம் ஒன்று உண்டு. நரகத்திற்கு தப்ப இயேசுதான் வழி, பாவம் தொலைய இயேசுவின் நாமம் மட்டும்தான் உண்டு, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் உண்டு. இந்த செய்தியை நான் ஓங்கி ஒலிக்கவில்லையே. ஆகையினால் தானே இன்றைக்கு 40 கோடி மக்கள் நீராடி இருக்கிறார்கள். இன்னும் இந்த பண்டிகை முடிவடைய எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இன்னும் எத்தனை கோடி மக்கள் மூழ்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. பலராகி நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒருவேளை நான் சொல்வது கொஞ்சம் தவறாக இருப்பது போல நீங்கள் உணரலாம், ஆனால் அப்படி உணராதீங்க. நான் சொல்வது சரிதான். நல்லா கவனிக்கணும். முதல் பேரரசு எகிப்திய சாம்ராஜ்யம், அப்பொழுதே கர்த்தருடைய மக்கள் எகிப்தியர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். அதை கவனிக்கணும். 2வது பேரரசு
பாபிலோனிய பேரரசு. அக்காலத்திலும் பாபிலோனிலே கர்த்தருடைய மக்கள் நெருக்கப்பட்டார்கள். அதை கருத்தில் கொள்ளணும். மூன்றாம் பேரரசு மேதிய பெர்ஷிய பேரரசு. அக்காலத்திலும் கர்த்தருடைய மக்கள் நெருக்கப்பட்டார்கள், கருத்தில் கொள்ளணும். அதை தொடர்ந்து கிரேக்க பேரரசு வந்தது. அப்பொழுதும் கர்த்தருடைய மக்கள் நெருக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ரோமானிய பேரரசு வந்தது. அதான் இயேசு கிறிஸ்துவின் காலம். அதான் முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலம். அக்காலத்திலும் இயேசுவும் கொல்லப்பட்டார். சீஷர்களில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். சரிதானா? எந்த பேரரசிலே கர்த்தருடைய மக்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருந்தது? எந்த பேரரசிலே கர்த்தருடைய மக்களுக்கு நெருக்குதல் இல்லாமல் இருந்தது? என்றைக்கும் இல்லாத காரியத்தை இன்றைக்கு நம்மில் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சியிலே ஊழியம் செய்ய முடியவில்லை, இந்த ஆட்சியிலே சபைகள் நொறுக்கப்படுகிறது, இந்த ஆட்சியிலே மிஷனரிகள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஆட்சியில் இருந்தது என்று சொல்லலாமே? சொல்வதற்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். முன்பும் அப்படித்தான் இருந்தது, இன்றும் அப்படித்தான் இருந்தது. இயேசு சொன்ன ஒரு ப்ராஃபஸியை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுரேஷ் பிரதர் வாசிக்கும் போது கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்வேன். ஒருவரும் கிரியை செய்யாத, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. ராக்காலம் வருகிறது. நல்லா கவனிங்க. இயேசு வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ரோம பேரரசு இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம். இயேசுவையே இந்த ரோம பேரரசு கொலை செய்தது. இப்போ இயேசு சொல்றாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்றார். ஏன் வந்து விட்டதுன்னு சொன்னா என்ன? இயேசுவாகிய தன்னையே இந்த ரோம பேரரசு கொலை செய்ய போகிறதே. இதுக்கு மத்தியில் சுவிசேஷத்தை எப்படியா அறிவிக்க முடியும்? அப்படி சொல்லலையே. அந்த ரோம பேரரசு இருக்கிற காலத்தை கூட ஆண்டவர் இது சுவிசேஷம் அறிவிக்க முடியாத காலம் என்று சொல்லலை. அநேகர் கொல்லப்பட்டது உண்மைதான், அநேக சிறைச்சாலையில் தள்ளப்பட்டது உண்மைதான். அது என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தை தான் முக்கியம். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம். அந்த ப்ராஃபஸி இன்னும் நிறைவேறலை. அதற்குள் எல்லா டோரும் அடைக்கப்பட்டது போல, உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் சுவிசேஷத்தை அறிவித்தால் நம்மை கொலை செய்வது போல ஒரு ஆவிக்குரிய பொய்யான ஒரு பிரம்மையை இன்றைக்கு ஊழியர்கள் கட்டமைக்கிறார்கள். எல்லா ஊழியர்களும் அல்ல, அநேக ஊழியர்கள், அநேக சபைகள் அப்படி பொய்யான ஒரு மாயை கட்டமைக்கிறார்கள். ஏன்? உபத்திரவம் இன்றைக்கு இருக்க தான் செய்யுது. இது முன்பும் இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவரும். அந்த வேர்டு தான் முக்கியம். மறுபடியும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யோவான் 9:4. அந்த ராக்காலம் இன்னும் வரவில்லை. அந்த ராக்காலம் வந்துச்சுன்னா ஒருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஒரு சிப், ஏற்கனவே சென்னை தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் செல்ல பிராணிகளுக்கு சென்னையிலே மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டது. அது மனிதர்களினுடைய சரீரத்திலே பொருத்தப்படுகிற காலம் வருகிற போது, எழுத்தின்படியே ஒரு சொரூப வணக்கம் வருகிற போது, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம். அது வரைக்கும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலாம். டோர் திறந்து தான் இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஏன் நோட்டு கொடு. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோனி முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திற உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தன் கதவடைத்தான். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். அடைபடும்
ஆதாயம் செய்திடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. இனி வரும் நாட்கள் விசுவாசிகளே அதிகம் தேவை. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவன் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆண்டவரே, உங்க அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்தியாவில், தமிழகத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தெருக்களுக்குள்ளும் உங்க வார்த்தையை சொல்ல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த கூடுகை முடிந்த உடனே சந்தேகம் இருக்கிறவர்கள் இந்த சுரேஷ் பிரதர்கிட்ட வாங்க, கேட்டு பாருங்க. பிரதர், எப்படி வாசல் திறந்திருக்கா அடைக்கப்பட்டிருக்கா? அநேக ஜெப குறிப்புகள் இன்னைக்கு கொடுத்தாங்க. பல காரியங்களை என்னிடத்துல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அநேக வீடுகள் திறந்திருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அநேக மக்களின் உள்ளங்கள் திறந்திருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. சரிதானா? அநேக மக்கள் ரட்சிப்புக்கு ஆவலோடு இருக்கிறாங்க, வார்த்தைக்கு ஆவலோடு இருக்கிறாங்க. ஆட்கள் தான் இல்லை. சரிதானா? அங்கொன்றும் இங்கொன்றும் சபைகள் தாக்கப்படுறது உண்மைதான், அதை மறுக்கலை. அதைத்தான் நான் சொன்னேன். ஏற்கனவே இருந்த அத்தனை பேரரசுகளிலும் அது இருந்தது. ஒருவனும் கிரியை கூடாத காலம் இன்னும் வரவில்லை, அது வரும். அதற்குள் அநேகரோடு இணைந்து, இந்த சுரேஷ் பிரதரோட நிறைய பேர் இணைஞ்சுக்கோங்க. அநேக வீடுகளுக்கு நீங்கள் போங்க, காஸ்பலை கொண்டு போங்க. இயேசுவின் வருகையை உள்ளடக்கிய இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் முத்திரித்து விடாதிருங்க. காலம் சமீபத்திருக்கிறது, போய் அறிவியுங்கள். கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12, 13. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும், நான் தான் அல்பா, ஒமேகாவும், நான் தான் ஒமேகா, ஆதியும், நான் தான் ஆதி, அந்தமும், நான் தான் அந்தம், முந்தினவரும், நான் தான் முந்தினவர், பிந்தினவருமாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஜீசஸ் சொல்றாரு, நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் தான் A to Z, எல்லாம் நான் தான். நான் சொல்கிறேன், எல்லாம் நான் தான். அப்படிப்பட்ட நான் ஆகிய கர்த்தராகிய இயேசுவாகிய நான் சொல்கிறேன், அநியாயம் செய்கிறாயா? இன்னும் செய். ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதி செய்கிறாயா? இன்னும் செய். இன்னும் மொபைலில், இன்டர்நெட்டில் ஆபாசமான அசுத்தமான காட்சிகளை பார்க்க வேண்டும் என ஆசை கொள்கிறாயா? இன்னும் பார். இன்னும் இச்சையிலே விழ ஆவல் கொள்கிறாயா? இன்னும் விழுந்துகிட. இதில் ஆண்டவருடைய ஒரு கோப குரல் வெளிப்படுகிறதே, இதில் ஒரு ஆதங்க குரல் வெளிப்படுகிறதே, கோபத்தின் உச்சக்கட்டத்திற்கு போய்விட்டது போல தோன்றுகிறதே.
66 புத்தகங்களிலே பேசின ஆண்டவர் 66வது புத்தகத்தில், குறிப்பாக கடைசி அதிகாரத்தில் அன்பின் ஆண்டவர் தான். ஆனால் கோப குரலிலே சொல்கிறாரு, இவ்வளவுக்கும் பிறகும் 65 புத்தகங்களை நான் பேசிட்டேன்ப்பா, 66வது புத்தகத்தில் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் 22ஆம் அதிகாரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இச்சை தான், இன்னும் பாவம் தான், இன்னும் அநியாயம் தான், இன்னும் அசுத்தம் தான், இன்னும் பொய் தான், இன்னும் களவு தான், இன்னும் காமம் தான், இன்னும் துர் இச்சை தான், இன்னும் மோகம் தான். இப்படி இருந்தா இன்னும் அதில் நல்லா என்ஜாய் பண்ணுப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, நான் தான் ஏ டு சார், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என் கூட வருது. அல்லேலூயா. இதில் குறிப்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஞானி என்ன சொல்கிறாரு பாருங்க. ஞானின்னா யாரு? சாலமோன் ஞானி சொல்கிறாரு பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 11:9. வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனனம் செய்துக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வாலிபனே, ஒரு பெண்ணின் பின்னால் போக வேண்டும் நினைக்கிறாயா? போ. ஸ்மோக் பண்ண வேண்டும் என்று எண்ணுகிறாயா? பண்ணு. குடிக்கு அடிமையாக விரும்புகிறாயா? பண்ணிக்க. வேசித்தனத்தில் விபசாரத்தில் விழுந்து கிடக்கணும்னு நினைக்கியா? கெட. ஒன்று அறிஞ்சிக்க, ஒரு நாளில் என் நியாயாசனத்துக்கு முன்னால் நீ நிற்ப, அன்றைக்கி பதில் சொல்லணும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்களும் அறிந்துக்கோங்க, நானும் அறிந்து கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லுவோம், உலக மக்களுக்கும் நாம் கடத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இதுக்கு மத்தியில் ஆண்டவர் 2 காரியம் சொல்கிறார் பாருங்க. வெளி 22:11 பாருங்க. நீதிமானாக இருக்கிறவங்க இன்னும் நீங்கள் நீதிமானாக இருங்க, நீதி செய்யுங்க. பரிசுத்தமாக இருக்கீங்களா? இன்னும் பரிசுத்தத்தில் வளருங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 66வது புத்தகம் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதிமானாக இருக்கேன். நம்ம நீ சொல்கிறோம்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நீதி இன்னும் கொஞ்சம் வளரட்டும்பா. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, நம்மை பார்த்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் வளர்ந்துருங்கம்மா. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 5, வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 வசனம். வெளி 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒரு 6 வகையான மக்கள் கூட்டத்தினரை இந்த யோவான் பட்டியலிடுகிறார். பவுலும் அப்படித்தான் பெரிய பெரிய அட்டவணையை போட்டுருவார். சரிதானா? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு அட்டவணையை போட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு அட்டவணைப்படுத்தி இருக்கிறார். இன்னும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு அட்டவணையை போட்டிருக்கிறார். இன்னும் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அதுபோல் இப்பொழுது யோவானும் ஒரு பட்டியலை இடுகிறார். ஏற்கனவே இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு பட்டியலை போட்டார். அதுபோல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு பட்டியலை போடுகிறார். இப்படிப்பட்ட மக்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது, புறம்பே இருக்கிற நரகத்திற்கு போவீங்க. எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? நாய்கள் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வீட்டில் வாசிடலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் போதும். நாய் தான் கக்கினதை தின்னவும். இது வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நான் ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நான் செய்கிறேன். அப்புறம் ஆண்டவரே தயவுசெய்து மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கேன். ஒரு மாதம் கழித்து மறுபடியும் செய்கிறேன். இப்படி மாறி மாறி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தால் என் பேர் தான் நாய். இப்படிப்பட்ட நாயாகிய நான் பரலோக ராஜ்யம் போக முடியாது, புறம்பே இருக்கிற நரகம் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது போல தான் நீங்களும். சரிதானா? அதனால் நாய்களை போல நம்ம வாழக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். அடுத்தது பாருங்கள்,
நாய்களுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கு? சூனியக்காரன். அதுக்கு விளக்கம் ஒன்றும் அவசியம் இல்லை. பிசாசை வைத்து பிற மக்களுக்கு ஊறு விளைவிக்கிறவர்கள், கெடுதல் விளைவிக்கிறவர்கள், இந்த செய்வனை பல காரியங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் நம்மில் யாரும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அப்புறம் நீங்கள் பாருங்கள் என்ன போட்டிருக்கு? விபசாரக்காரன். அதில் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 5:27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அடிக்கடி இந்த வசனத்தை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் அடிக்கடி நம்மில் அநேகர் இந்த வசனத்தில் நாம் தவறு செய்யத்தானே செய்கிறோம். சரிதானா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஓகே, அப்படித்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சையோடு ஒரு மனிதனை பாராதே, இச்சையோடு ஒரு பெண்ணை பாராதே, இச்சையோடு ஒரு காட்சியை மொபைல் ஃபோனில் பாராதே. அப்படிப்பட்ட காரியம் ஆல்ரெடி விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஆமாம், அப்படிப்பட்டவங்களையும் பரலோகம் ஏற்காது, புறம்பே இருக்கிற நரகம்தான் என்று யோவான் குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க, கொலை பாதகம். வாசிக்கலாம். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ, அப்படிப்பட்ட மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய நிலைத்திராது. சரிதானா? அவ்வளோ பெரிய பவுல், சாதாரண பவுல் அல்ல. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 சில வசனங்கள். இந்த யோவானை நம்மோடு கூட ஊழியத்திற்கு நாம் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று வாதிடுகிறான் பர்னபாவோடு பவுல். அது மட்டுமல்ல, கடுங்கோபம் கொள்கிறான். இந்த யோவானை நாம் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. இந்த கடுங்கோபத்தின் நிமித்தம் பர்னபாவும் பவுலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தாங்க. ஆனால் ஒன்று, இதுதான் நிறைய பேருக்கு தெரியும், இதுக்கு பிறகு உள்ளது நிறைய பேருக்கு தெரியாது. நாட்கள் உருண்டோடுகிறது. இப்போ வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். நல்ல கவனிங்க. மார்க்குவை உன்னோட கூட நீ கூட்டி கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இதை என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுவே நீ வரும்போது யாரை கூட்டி கொண்டு வா? மார்க்கை கூட்டி கொண்டு வா. ஏன்? ஊழியத்தில் அவன் எனக்கு இவனை தான் முந்தைய வேண்டாம் என்று சொன்னார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலேமோன் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பிலேமோன் 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும், என்ன சொல்றேன் பாருங்க, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த பிலேமோன் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ரோமாபுரியில் உள்ள சிறையிலே இந்த பவுல் கட்டப்பட்டிருக்கிறான், ஜெயில இருக்கான். அப்பதான் பிலேமோனுக்கு இந்த லெட்டர் எழுதுறான். இப்போ பவுல் குறிப்பிடுகிறார், இப்போ என்னோடு கூட யார் இருக்கிறார்? மார்க் இருக்கிறான். அந்த மார்க் யார்? என் உடன் வேலைக்காரன். என் உடன் வேலைக்காரனாகிய இந்த மார்க்கு என் கூட ஜெயில இருக்கிறான். அவன் பிலேமோனே உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இந்த மார்க்குவே தான் வேண்டாம் என்று சண்டையிட்டான் பவுல். கடுங்கோபம் கொண்டான், பர்னபாவை விட்டு பிரிந்தான். காலம் சென்றது. தீமோத்தேயுக்கு எழுதுறார், அவனை கூட்டிகிட்டு வாப்பா. அதன் பிறகு பாருங்க, தன் உடன் வேலைக்காரனை வச்சுக்கிட்டான். கரங்களை தேட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அதுபோல தான் நான் எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி தான், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலையில் இருந்தாலும் சரி தான், நமக்குள்ளும் கோபம் வரத்தான் செய்கிறது, சண்டைகள் வரத்தான் செய்கிறது, சிலரோடு பிணக்குகள் வரதான் செய்கிறது. ஆனால் அதை அப்படியே கடைசி வரைக்கும் நான் மறிக்கு மட்டும் இவன் முகத்தில் விழிக்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லாதீங்க, பரலோகம் போக மாட்டீங்க. சரிதானா? நம்ம வாசம் பார்த்தீங்களா? 1 யோவான் 3:15 வாசித்தோம். யார் மனுஷ கொலைபாதகன்? சகோதரனை பகைக்கிறவன். பகைச்சிருக்கலாம், காலமாக நல்மனம் பொருந்தி விடுங்களேன். கரங்களை தேட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் அதில் பாருங்க, அந்த வெளி 21:15 பாருங்க, பொய் சொல்றவங்க கூட புறம்பே இருப்பாங்க. விக்கிரக ஆராதனை ஒன்று விட்டுட்டோம். அது வாசனுங்க பிரதர். எபேசியர் 5:5.
விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரன். அப்போ ஏதோ ஒரு உருவத்தை வைத்து நாம் வர்ஷிப் பண்ணாமல் இருக்கலாம், பரவாயில்ல, நல்லது தான். ஆனால் பொருளாசையோடு எப்பொழுதும் பணாசை பணாசை பொருளாசை, பணம் பொருள் தேவை. ஆனால் அந்த பணாசை பொருளாசை என்பது ஆண்டவரை மறக்கச் செய்கிற விதத்தில், ஜெப நேரத்தை மறக்கச் செய்கிற விதத்தில், வேத தியானத்துக்கு நேரமில்லை என்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ள கொண்டு வந்தால் அதுக்கு பேர் தான் பணாசை, அதுக்கு பேர் தான் பொருளாசை. ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, கூடுகைக்கு வர நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, பணம் ஈட்ட பொருள் ஈட்ட வேலைக்கு தான் அப்படிங்கிற எல்லைக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை. அப்படிப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு யோவான் எழுதுகிறார். கடைசியில் பாருங்கள், பொய் சொல்கிறவங்க கூட எளிதில் இன்றைக்கி மக்கள் பொய் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். பொய் உதிர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது மட்டுமல்ல, பரலோகத்தையும் அது தடுக்கக்கூடிய ஒரு காரணி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமேன். ரெண்டே காரியம்தான், 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். 6வது பாயிண்ட் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19. வெளி 22 18 19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். நல்லா கவனிங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையே அநேகர் 22 அதிகாரத்தையுமே எடுத்து போட்டிருந்தாங்க. வாசிக்கவே இல்லைன்னா அதான பொருள், அல்லது இது புரியாது. 22 அதிகாரத்தையும் மனதளவில் எடுத்து போட்டுடுறாங்க. நிறைய ஊழியர்கள் வெளிப்படுத்தின விஷயத்தை பிரசங்கிக்கவே மாட்டாங்க. அப்போ அதை அப்படியே எடுத்து போட்டுருந்தாங்க. அப்போ என்ன செய்வாராம், ஜீவ புத்தகத்தில் ஏற்கனவே பேர் எழுதியிருந்தாலும் அதை எடுத்துருவாராம். பரிசுத்த நகரம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆபிரகாமின் மடி இஸ் ஈக்குவல் டு பரதீசு இஸ் ஈக்குவல் டு பரிசுத்த நகரம். மத்தேயு 27 50 51 தான் பரிசுத்த நகரம் என்கிற பதம் வருது. அப்போ பரதீசில் இருந்தால் கூட நல்ல கவனிங்க, அந்த பரதீசின் வாழ்வுக்கு செல்லக்கூடிய தகுதியுள்ள வாழ்வு நமக்குள்ள இருந்தால் கூட அதிலிருந்து நம்மளை டெலீட் பண்ணி விட்டுருந்தாரு. சரிதானா? வெளிப்படுத்தின விஷயத்தை நம்பலன்னா பரதீசுக்கு நான் தகுதியுள்ள வாழ்ந்திருந்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாதபடிக்கு அது என்னை தடுத்து விடும். இன்னும் போட்டிருக்கு, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்து வெளிப்படுத்தின விஷயத்தில் எவ்வளோ பரலோகத்தில் எவ்வளோ பாக்கியமான நன்மைகள் எழுதப்பட்டிருக்கு, அத்தனைகளையும் பெற முடியாதபடிக்கு அதை நம்மை தடுத்து விடுகிறது. அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் டெலீட் பண்ணவே கூடாது. அதை நம்ம வாசிக்கணும், அதை கைக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, எதையும் ஆட் பண்ணாதுன்னு போடுறது. நரகத்தை பற்றிய ஒரு தெய்வீக வெளிப்பாடு என்கிற புத்தகத்தை எல்லாம் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய புத்தகத்தை நாம் பார்க்குறோம். அது எல்லாம் வேதத்திற்கு அப்பாற்பட்ட கனவுகள், வேதத்திற்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் நிறைய அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் வாசிக்காதீங்க. அதெல்லாம் இருந்தால் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள அத்தனை வாதைகளும் வரும் என்று போட்டிருக்கு. நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிற பொழுது எவ்வளோ வாதைகள் வருது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, 9ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, எவ்வளோ வாதைகள் வருது. அவைகளெல்லாம் நமக்கு வரும் என்று போட்டிருக்கு. அதனால் எதையும் இந்த வேத புத்தகத்தோடு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, எதையும் குறைக்காதீங்க. கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்திடலாமா? அல்லேலூயா. 7வதும் கடைசியுமாக நான் வாசித்து நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20 21 ஆகிய வேத வசனங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வருகிறேன் என்றார் இருக்கோ, வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்போ பாருங்க, இந்த வேதாகமம் எப்படி முடிவடைகிறதுன்னு மட்டும் பாருங்க. டோட்டல் பைபிள் முடிவடைகிறது. எப்படி முடிவடைகிறதுனா எதில் முடிவடையுது பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, மெய்யாகவே சீக்கிரம் வருகிறேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டான் பாருங்க யோவான். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாங்க. கரங்களை தேட்டாடுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. வழக்கமான ஒரு வாழ்த்து.
எல்லா நிருபத்திலும் ஒரு வாழ்த்து இருக்கும். அதுதான் கடைசி பாருங்கள், ஆண்டோட கிருபை சமாதானம் உங்களோடு இருப்பதா. அது ஒரு வழக்கமான ஒரு வாழ்த்து தான். எல்லா நிருபத்திலும் உள்ள வாழ்த்து இங்கேயும் இருக்குது. சரிதானா? அப்போ நமக்கு உணர்த்துவிக்கும்படியான ஒரு கடைசி செய்தி என்ன? இந்த டோட்டல் பைபிளில் கடைசி செய்தி என்னன்னா, இயேசு சொல்கிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். என்ன பதில் இருக்குது உங்கள்கிட்ட? யோவான்கிட்ட பதில் இருந்தது, வாங்க ஆண்டவரே, நான் தயார் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே கண்களை மூடிக்கோங்க. இந்த முழு வேதாகமத்தில் கடைசி செய்தி, இவன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரம் வரேன், மெய்யாகவே நான் சீக்கிரம் வரேன். என்ன பதில் சொல்லுது உங்கள் உள்ளம்? ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்கோங்களேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல என்கிட்ட தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபமே ஹே அபோ ரபு ரமமே ஹே அமோகா. அதே சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட தகுதி இல்லை ஆண்டவரே, என்கிட்ட தகுதி இல்லை ஆண்டவர், வாங்கன்னு சொல்ல அழைக்க என்கிட்ட தெம்பு இல்லை ஆண்டவரே, தெம்பு இல்லை ஆண்டவரே, ஆனால் என்னை தகுதிப்படுத்துங்க. என் கணவன் இன்னும் பரிசுத்தமாக வாழலை ஆண்டவரே, என் குடும்பம் இன்னும் பரிசுத்தமாக வாழலை ஆண்டவரே, என் சக நண்பர்கள் தோழிகள் இன்னும் பரிசுத்தமாக வாழலை ஆண்டவரே, உம்மை அழைக்க என்கிட்ட திராணி இல்லை ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க, 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 தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை உங்கள் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த வேதம் முடிவடைகிறது. ஆனால் அதுக்கு முன்னால் நான் சீக்கிரமாய் வாரேன்னு சொல்கிறீங்களே. யோவான் சொல்கிறான், வாங்க நான் ஆயத்தோன்னு சொல்கிறான் ஆண்டவரே, அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே, அந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.